வணக்கம், வெல்கம் டு மானுஸ் கிச்சன். மானுஸ் கிச்சனில் வீட்டிலே தேங்காய் எண்ணெயை தயாரிப்பது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அவ்வளோ சுலபமாக தேங்காய் எண்ணெய் தயாரிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டாதாங்க. கஷ்டப்பட்டதுக்கு எப்போவுமே பலன் உண்டுன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5 தேங்காவை நம்ம உடச்சி அதை கீறி அரைச்சி எடுத்து காய்ச்சி வர அவ்வளோ 6 ஹவர்ஸ் டைமுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அதில். நம்ம வீட்டிலே பண்ணுற ஆர்கானிக் கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா இதில் நான் இன்றைக்கி முன்ன சொன்ன மாதிரி ஒரு 5 தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை உடச்சிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்தையாக நம்ம கீறி எடுத்துக்கலாம். இல்லை மிக்ஸி ஜாரில் அரைக்கிற அளவுக்கு பொடியாகவும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் ஃபில்ட்ரு வச்சு நம்ம அந்த தேங்காய் பாலை மட்டும் எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாலே ஈஸியாக இருக்கும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த நம்ம என்னென்னா அரைச்சி அந்த தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதாவது அந்த க்ரீம் மாதிரி மேலே வரும், தண்ணி அடியில் தங்கிடும். அதை தான் நம்ம எடுத்து காய்ச்ச போகிறோம். கொஞ்சம் வேலை மெனக்கடணும் தான் இதுக்கு. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இதை தான் என்னுடைய பொண்ணுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ காலகட்டத்தில் எல்லாருக்கும் முடி பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை ஏன் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீட்டில் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஸ்பெஷலி ஃபார் இந்த நிறைய பேர் இந்த உள்ளுக்கு எடுத்துப்பாங்க. ஒரு ஸ்பூன் காலையில் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தலைக்கு தேய்ச்சிக்கலாம். ஈவன் நீங்கள் குக்கிங்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய 5 தேங்காயையுமே நல்லா அரைச்சி அதில் சாறு எடுத்து, அதாவது அந்த தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், மேலே க்ரீம் இருக்குது. அந்த நான் கோடு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஃபுல்லாக அதாவது தேங்காய் க்ரீம் அப்படியே இருக்குது. தேங்காய் பாலுடைய க்ரீமாக க்ரீமியாக நமக்கு திக்கு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ அதை தான் எடுத்து நம்ம காய்ச்ச போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் எடுக்கவுமே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நல்லா தெரியுது பாருங்கள், கீழே ஒயிட்டாக அந்த வாட்டருக்கு மட்டும் இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா அந்த கோகனட் க்ரீம் மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4 டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் நான் போட்டு மூடி வச்சுட்டேன். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா தான் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீம் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாக்ஸை திறந்து அந்த க்ரீமை மட்டும் எடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் நம்ம அதை காய்ச்ச போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆயில் பிரிஞ்சு வரும். எனது கொஞ்சம் குழியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு இந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சி எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபுல்லாக அந்த கடாய் பூரா அந்த க்ரீம் வந்திருக்கு. நம்ம அதை மட்டும் செப்ரேட்டாக எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு நல்ல கரண்டி வச்சு மேலோட்டமாக அந்த க்ரீமை மட்டும் எடுத்து ஒரு இரும்பு கடாயிலையோ இல்லைன்னா ஒரு செம்பு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெசல்லையோ நம்ம போட்டு இந்த க்ரீமை வச்சு நம்ம எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான், கோகனட் வாட்டரை. ஸோ இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு வாட்டர் தனியாக வந்துடும். க்ரீம் மட்டும் நம்ம எடுத்து பேனில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி காய்ச்சணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்க முடியாது, வச்சுதுன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்லோவாக இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்டே இருக்கும்போது வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வருது. இது பார்த்திங்கன்னா ஒன்லி க்ரீம் தான், அந்த கோகனட் க்ரீம் மட்டும்தான் இது. ஸோ இப்படியே குக் பண்ணிக்கிட்டே வரோம். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வருது. இந்த மாதிரி பபிள்ஸ் வருது, அது கொஞ்சம் மேலே அப்படிலே தெளிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம சொன்னோம் ஒரு ஃப்ளாட் கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அடி பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருந்தாலும் நல்லது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆயில் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இது வந்து ரொம்ப தெளிக்கிறதால 2 பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நீல வாக்கில் உள்ள பாத்திரத்தில், ஸோ வெளியில் தெளிக்காதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு குக்கர் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் பிரிஞ்சு வர எண்ணெயை வந்து நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபைனலி எல்லா எண்ணெயுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். அதனுடைய வேஸ்ட்டு தான் இது. ஆக்சுவலி இதுலேயுமே கொஞ்சம் சுகர் போட்டு நிறைய பேர் இதை வந்து ஒரு ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இல்லாட்டி நீங்கள் இதை வந்து ஒரு பொரியலுக்கோ மற்ற விஷயத்துக்கோ எல்லாத்துக்கும் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 தேங்காவுக்கு ஒரு 250 ml தேங்காய் எண்ணெய் வந்து ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து வீட்டிலே தயார் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அவ்வளோ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எண்ணெய். பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலப்படம் வேண்டாம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயன்பாடுகள் இருக்குது. ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்குமே நம்ம தேய்க்கலாம். ஈவன் ஒரு பல்வலிக்குமே தேய்க்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.